மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரசியல் விமர்சகர். விஜய் ஆக இருப்பதும் கஷ்டம். விஜய் அவர்களின் ரசிகராக இருப்பதும் கஷ்டம். விஜய் அவர்களின் தொண்டராக இருப்பதும் கஷ்டம். விஜய் அவர்கள் பின்னாடி ஒரு நல்லது செய்யணும்னு மக்களுக்காக நீங்க போகணும்னு நினைச்சாலும் கஷ்டம். விஜய் என்னும் ஒரு வில் பவர் அந்த கஷ்டங்கள் எல்லாம் உடைச்சு ஒரு நல்வழிப்படுத்துறதுல விஜய் சாரோட அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு மக்களும் அவருக்கு ஓட்டு போட்டு அவர் தான் சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்துல உட்கார்ந்துருக்காங்க. நேற்று எல்லாமே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சோம். பட் நேற்று நடந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் மீண்டும் 3வது முறையாக ஆளுநரை மீட் பண்ணி 3வது நாளாக நாமளும் தூங்காம கொள்ளாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாடே காத்து கொண்டிருக்கும் திருமாவளவன் அவர்களின் ஆதரவுக்காக தான். இதுதான் உங்களுக்கு வேணுமா? இந்த ஃபெமினிசம் தான் உங்களுக்கு வேணுமா மிஸ்டர் திருமாவளவன் அவர்களே? நாட்டு மக்களுக்காக எதுவுமே நீங்க பண்ண போறது இல்லையா? இப்போ நீங்க நேத்து முடிஞ்சிருந்தா இன்னைக்கு அரியானை ஏறி நாளையில இருந்து நம்ம மக்கள் சேவையை ஆரம்பிச்சிருக்கலாமே. இப்படி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடையூறா இருக்கிறது சரியா? உண்மையிலே சொல்றேன். இதை நான் மட்டும் பார்க்கல. நீங்க நல்ல ஒரு பெரும் தலைவர், நீங்க இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க. நான் ஒரு வீடியோ அதுதான் சொல்லிட்டு வரேன். இப்போ டிவிகேல நீங்க சேரும்போது இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஆட்சியை வந்து தமிழக மக்களுக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு பாக்குறேன். ஆனா நீங்க ஃபெமினிசம் தேடுறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி தோணுது. 2 எம்எல்ஏ, இந்த 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீங்க பண்ற ஆட்டம் இருக்கு தெரியுங்களா? ரொம்ப வெறுப்பா இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நீங்க கேட்கிற டிமாண்ட்ஸ் எல்லாம் ஓகே, அதுல எதனா நம்ம பேசி கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கொடுக்குறேன்னு போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல உட்காந்துருக்கீங்க. ஸ்டாலின் அவர்கள் அவர் சொல்றத கேட்டுக்கிட்டு பண்றீங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இடதுசாரிகள் வந்துட்டாங்க. இடதுசாரிகளோட வர வேண்டிய நீங்க என்ன வராம இருக்கீங்க? ஆனா நீங்க சொன்ன வார்த்தைகள் நான் சொல்றேன், அவங்களோட சேர்ந்து வந்துடுறேன். நீங்க வரல. இப்போ மறுபடியும் ஏதோ டிமாண்ட் பண்றீங்க. ஓகே, தெளிவா தெரிஞ்சு போச்சுல, ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஒரு காம்பினேஷன் உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்டாலின் அவர்கள் தான் அதை பண்ணாரா? கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு. கனிமொழி அவர்கள் பண்ணாங்களா? இருக்காது. ஏன்னா கலைஞர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்ச பெண்மணி அவங்க. யார் பண்ணிருப்பா? அரசியலுக்கே ஒரு பாப்பா ஒருத்தங்களை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களா? பவள விழா பாப்பா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய ஆட்டம் தான் இந்த மாதிரிலாம் காட்டிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் நெருங்கிய நண்பர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த ஈகோ டச் ஆகுதான். அவரால் வந்து விஜய் அவர்கள் வந்து பதவி இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜா வந்தது. ஓகேங்களா? ஒருவேளை அது இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்படி நீங்க இல்லைன்னு சொல்றவங்க நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி. அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற திட்டம் திமுகவிடம் இருந்தது. தெரிந்த பின்பே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனை மறுத்து வெளியேறியது. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. டிஎம்கே என்ற பேரை அழிக்கக்கூடிய உங்கள் பிள்ளைக்கு தயவு செய்து சொல்லுங்க. இது கூட சேர்ந்து ஒரு சில வயசானவர்களும் சுத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு பின்பம் உருவாகுது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் சைலண்டா வீட்டுல இருக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சு தேவையில்லாம அவர் வந்து அவரால் வர முடியலன்ட்டு அவரால் சூப்பர் ஸ்டாரா இருந்த ஒரு கண்ணியத்தை வந்து இவர் உடைச்சிட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க தலைவர் உடைக்கல, அவர் வேலையை பார்த்தார். தமிழகத்தில் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்க திமுக மற்றும் அதிமுக கூட்டணி அமைய ரஜினிகாந்த் அவர்கள் செயல்பட்டார் என்று தமிழ்நாட்டு அனைத்து விவசாயிகள் சங்கக்குழு தலைவர் பாண்டியன் குற்றம் சாட்டினார். இப்போ சினிமால இருந்து வெளியே வந்துட்டார். இப்போ அரசியலுக்கு வந்திருக்கு. அரசியல நீங்க இல்லவே இல்லை. நீங்க செய்ய முடியாததை இவர் செஞ்சுட்டாருன்ற ஒரு எட்டனத்தோட சுத்தாதீங்க மிஸ்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்துக்குங்க. இதுக்கு நடுவில் இந்த அரை போதையில எழுப்பி விட்டாங்க போல இந்த டிடிவி தினகரன் அவர்கள் நைட்ல வந்து ஆளுநர் மாளிகை கிட்ட நின்று இந்த மாதிரி எனக்கு தெரியாம வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றாங்க, காமராஜர் எம்எல்ஏ வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சைன் பண்ணி வாங்கியிருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாம் பேசி அவர் வந்து காணோம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து போய் ஆளுநரை பார்த்திருக்காரு. எதுக்கு, ஏன் அப்படி பண்றீங்க டிடிவி தினகரன்? நீங்க போயிட்டு இது வேற ஆளுநர் கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சிஎம் ஆக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. என்ன உங்களுடைய எண்ணம்? அதன் பிறகு காமராஜர் அவர்கள் வந்து அந்த ஆதரவு கடிதத்துல வந்து சைன் பண்ணிருக்கிறதையும் கிளீனா வீடியோவை போட்டு காட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 118, 119, 120 இருக்கும்போது அங்க போயிட்டு ஆளுநர் கிட்ட கொடுக்கும்போது உங்க லெட்டரை கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லைன்னா காட்டியிருப்பாங்களா? டிடிவி தினகரனோட லெட்டரும் இதுல இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்களே. அது இல்லைன்னு தெரிஞ்சோன்னே அந்த கார்டுல நீங்க கிளம்பி வந்தீங்களா? அதனாலதான் நீங்க அந்த அரபோதையில வந்து கத்திட்டு இருந்தீங்களா? அதனாலதான் ஒரு சின்னதா ஒரு கதை ஒண்ணு ரெடி பண்ணி இந்த கதையில வச்சு எதனா பண்ணலாம் பாக்குறீங்க. மதசார்பற்ற கட்சியோட தான் கூட்டணி இருக்கும்னு சொல்லிட்டு என் தலைவர் சொல்லியிருக்காரு.
அதன்படி அவர் நடக்கிறாரு. திருமாவளவன் போன்ற ஆட்கள்லாம் அது புரியாம ஏதோ பண்ணியிருக்கீங்க. ஐயுஎம்எல் இந்த திருமாவளவன் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ விளையாடுறீங்க. 2 சீட் வச்சுக்கிட்டு. உங்க தொண்டர்களுக்கெல்லாம் போய் சொல்லுங்க. இருக்கிறது 2 சீட் தான். அதனால கொஞ்சம் வாய மூடுங்க. இங்க இடதுசாரிகளும் மதசார்பற்ற கட்சியோட சேர்ந்து மக்கள் பணியாற்ற போறோன்ற வார்த்தையை சொல்லி புரிய வைங்க. ஏதோ போஸ்டர் எல்லாம் போட்டு திருமாவளவன் வீர மாதிரி காட்டிக்கிட்டு 2 சீட்டு தான் நீ தமிழ்நாட்டே ஆள வைக்க போகுது. ஒரு நல்ல தலைவரை நீங்களே திசை திருப்பி மறுபடியும் ஏடிஎம்கே சைடு விட்டுறாதீங்க. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு திருமாவளவன் அவர்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் ஐயுஎம்எல்க்குலாம் ஒரு 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 அடுத்த பூஸ்டப் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சிபிஎம் சிபிஐ வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, திமுக அனுமதி இனிமே தேவையில்லை. நாங்கள் தனித்த கட்சி. தாவேகாவுக்கு ஆதரவு தர திமுக அனுமதி தேவையில்லை. கட்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். திருமாவர்களே, நீங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுத்து எங்கள் தலைவர் விஜய் சார் அவர்கள் அரியணை ஏறும்போது கைப்பிடித்து உங்களையும் ஏற்றுவார். இது வந்து டிஎம்கே கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள். அப்டேட் வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.